வணக்கம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்குரியது. இன்றைக்கி கிருத்திகை வேறு, அதனால் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த நாள். என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12 நல்ல நேரம் உண்டு. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். ரிசப்ஷன் வைக்கலாம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்போ சொல்கிறோம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானமான பேச்சு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு தீபம் போடணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சில வழிபாடுகள் பண்ணால் திருஷ்டியை குறைச்சிடலாம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி. முனி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர்வு, சந்தோஷம், நிம்மதி, பணவரவு நல்லா இருக்கும். வெற்றி, நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாட்களுமே நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 3, 7 வடக்கு தெற்கு, சிவப்பு வெள்ளை திங்கள். 2, 3 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது. இந்த 2 நாளும் நீங்கள் சில வழிபாடுகளை செஞ்சுட்டா அதிலிருந்து தப்பிச்சுடலாம். மனசுக்குள்ளே அவ்வப்பொழுது சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அனலே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நல்லா இருக்கு. விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். அல்லது காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் அருணகிரிநாதரை பற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் செஞ்சிடும். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடணும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொல்லைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனாலும் வழிபாடு செய்யணும். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அனுசுயா மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள் அவ்வப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தேவையற்ற பேச்சு, அவசரம், கவனக்குறைவு எல்லாம் இருக்கும். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை திங்கள். 7 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி, வாமனரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கூடவே கிருபானந்த வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் முருகனை பற்றி பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வடக்கு பச்சை செவ்வாய். சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பு, உயர்வு, சந்தோஷம், நல்லது. கலக்கரைங்க, வெற்றி, நிம்மதி. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 7 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது. இந்த 2 நாளும் நீங்கள் சில வழிபாடுகளை செஞ்சுட்டா அதிலிருந்து தப்பிச்சுடலாம். மனசுக்குள்ளே அவ்வப்பொழுது சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அனலே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள்.
பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நல்லா இருக்கு, விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் அருணகிரிநாதரை பற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் செஞ்சிடும். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடணும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம், வெற்றி கலக்கிறீங்க. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். சித்திரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சில வழிபாடுகள் பண்ணால் திருஷ்டியை குறைச்சிடலாம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்ச முனியே போற்றி, முனி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். துலா ராசிக்கார நேயர்களை, சந்திராசிரமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ரொம்ப கவனம். கடன் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம், சித்திரை, சுவாதி, விசாகம். அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை, ஜாக்கிரதை. துலா ராசிக்கார நேயர்களை, காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, அருணகிரியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். நக்கீரருடைய திருமுருகாற்று படை படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. சார் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல, புரியாட்டி பரவாயில்ல, நிதானமாக படிங்க, ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. திருமுருகாற்று படை நக்கீரர் அருளியது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாட்களுமே சிறப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு. உங்கள் சுறுசுறுப்புக்கு உயர்வு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், விருது கிடைக்கும், நல்லது, பணவரவு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், பிரமாதம், வெற்றி. ஆனால் 2 நாட்களுமே 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 2, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது. இந்த 2 நாளும் நீங்கள் சில வழிபாடுகளை செஞ்சுட்டா அதிலிருந்து தப்பிச்சுடலாம். மனசுக்குள்ளே அவ்வப்பொழுது சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அனலே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நல்லா இருக்கு, விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். அல்லது காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் அருணகிரிநாதரை பற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் செஞ்சிடும். 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடணும். தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு உண்டு. உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நட்சத்திரம் கிருத்திகை, உங்களுக்கு பிரமாதமான முன்னேற்றம் கிடைச்சே தீரும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது முக்கியம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சில வழிபாடுகள் பண்ணால் திருஷ்டியை குறைச்சிடலாம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்ச முனியே போற்றி, முனி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். உயர்வு, சந்தோஷம், நிம்மதி. உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாட்களுமே சிறப்பு, வெற்றி. அனுகூலமான எண் 6, 4, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இந்த 2 நாளும் நீங்கள் சில வழிபாடுகளை செய்யணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி,
பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. 2 நாள் இதை செய்யணும். ஆமாம், 2 நாள் இதை செய்யுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அவிட்டத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் சிறப்பான நாட்கள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 9, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இந்த 2 நாளும் நீங்கள் சில வழிபாடுகளை செய்யணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. 2 நாள் இதை செய்யணும். ஆமாம், 2 நாள் இதை செய்யுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் கோபம், வீண் சோம்பேறித்தனம், தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, திங்கள் 3, வடக்கு, பச்சை, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி, வாமனரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கூடவே கிருபானந்த வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் முருகனை பற்றி பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். உறுதி ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களை, இன்று கிருத்திகை செவ்வாய்க்கிழமை 2மே முருகனுக்கு உகந்தது. முருகன் கோயிலிலே தீபம் போடுவது, வழிபாடு செய்வது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.